வணக்கம். கோவை மாவட்டம் பேரூர் ஸ்ரீ பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் இரவு கோவிலின் நடைகள் சாத்தப்பட்ட பின்பு ஆகம விதிகள் படி நடைகள் திறக்கக்கூடாது. அதை நாட்டை ஆளும் முதலமைச்சராக இருந்தாலும் பள்ளியறை நிகழ்ச்சி முடிந்தவுடன் கோவில் கதவுகளை திறந்து வழிபடக்கூடாது. இறைவன் இருக்கக்கூடிய கதவுகளை திறக்கவும் கூடாது. இது ஆகம விதிகளில் முக்கியமான ஒரு விதி ஆகும். ஆனால் அதை ஒரு தனிப்பட்ட நபருக்காக கோவிலின் உதவியாணையர் பள்ளியறை நிகழ்ச்சி முடிந்தபின்பும் ஆகம விதிகளுக்கு எதிராக கோவிலுடைய கருவறை கதவுகளை திறந்து அவருக்கு தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வை நடத்தியுள்ளனர். இதுகுறித்து பக்தர் ஒருவர் உதவியாணையர் அவர்களிடமும் பள்ளியறை நிகழ்ச்சி முடிந்தபின்பும் கருவறையை திறக்க கூறி தரிசனம் செய்த ஒரு முக்கிய VIP அவர்களிடமும் உரிய கேள்விகளை எழுப்பி எந்த பதிலும் கொடுக்காமல் கோவில் ஆகம விதிகளுக்கு மாறாக மிகப்பெரிய தவறுகளை அழைத்துள்ளார்கள். அதனால் பேரூர் பட்டீஸ்வர பக்தர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் ஆகம விதிகளுக்கு முரணாக செயல்பட்ட உதவியாணையர் மீதும் கருவறையை திறந்து தரிசனம் செய்த VIP நபர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கோயில் நட சாத்தியாச்சு ஐயா, நீங்க கை மேல இருக்காதீங்க. கோயில் நட சாத்தியாச்சு இல்லை. யாரா இருந்தா இருக்கட்டும் ஐயா, யாரா இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீங்க நட திறக்கிறீங்க? உள்ளார எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க? மத்தவங்க எங்க யாரும் ஒருத்தர் லேட்டா வந்து விட்டுருவீங்களா? டெய்லி வரவங்கள அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இப்ப எதுக்கு கோயில் திறந்து நீங்க இது பண்றீங்க? மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்களா? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. யார கேட்டு இப்ப உள்ளார விட்டீங்க? ஐயா, கோயில் சாத்திய சார், நீங்க எங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கோயில் சாத்தியாச்சு, உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஹலோ, சொல்லுங்க சார். அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன், இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் ஷேர் ஆகும். கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு ஷேர் ஆகும். இப்போ 5 நிமிஷத்துல ஷேர் ஆகும். ஐயா, நாங்க எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம், ஏதோ ஒண்ணுக்கு எங்களை மதிக்கிறீங்களா? டெய்லி வர பக்தர்களை ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. கோயில் சாத்திய செய்திகளை மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.